பேரழகு, அபாரமான நடிப்பு, இந்த ரெண்டும் ஒருங்கே அமைந்தவர் தான் நடிகை நதியா. தமிழ் சினிமா கனவு கன்னிகள்ல ஒருவரான இவர் நாயகியாக நடித்தது வெறும் 4 ஆண்டுகள் மட்டும்தான். அப்ப தன்னுடைய துடிப்பான நடிப்பாலும் அலங்கார நளினத்தாலும் மக்களோட மனங்களை குத்தகைக்கு எடுத்தார்னே சொல்லலாம். என்றென்றும் இளமைக்கு இவர் தான் இலக்கணம். ரசிகர்களின் அன்பு குறையாத எவர்கிரீன் கதாநாயகி நதியா. அவருடைய வெற்றி பயணத்தை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அவருடைய பர்சனலா, அவருடைய குடும்பம், காதல் தான் எனக்கு முக்கியம் இந்த சினிமாவோட அப்படிலாம் பகிர்ந்திருக்கிறார். அந்த பேட்டியை நான் அப்படியே காணொலியா தருகிறேன். இவருடைய பெற்றோரின் பூர்வீகம் கேரளா. திருமணத்துக்கு பிறகு மும்பையில இவங்க குடியேறி இருக்கிறாங்க. வகுப்புல டீச்சர் இல்லாத போது அந்த டீச்சர் மாதிரியே மிமிக்ரி பண்றது இவங்களுடைய சேட்டையில ஒண்ணு. இதனால இவர் மேல அடிக்கடி புகார் வர இவங்க அப்பா கிட்ட செமத்தியா அடி வாங்கியிருக்காங்க. இவங்க 10வது படிக்கும் போதுதான் இவங்க வீட்டுல டிவி வாங்கினாங்களாம். இந்தி மற்றும் மலையாள காதல் கதை படங்களை நதியா விரும்பி பார்க்கக்கூடியவங்க. லவ் ஸ்டோரிங்கிற இந்தி படம் ரிலீஸ் ஆன போது நடிகர் குமார் கௌரவின் பெரிய ரசிகையா மாறியிருக்காங்க. அவர் போலவே ஸ்கூல்ல நடிச்சு காட்டுவாங்களாம். அந்த படத்தை 15 முறைக்கும் அதிகமாக பார்த்திருக்கிறாங்க நதியா. ஆனாலும் அதெல்லாம் சராசரி ரசிகையாகத்தானே தவிர சினிமாவில் நடிக்கும் ஆர்வம்லாம் வரல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கு பிறகு 5 வருட அப்ளைடு ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்திருக்காங்க. அப்போ நிறைய மாடலிங் வாய்ப்புகள் வந்தும் மறுத்திருக்காங்க நதியா. இவங்க அப்பாவும் இயக்குனர் பாசில் சாரின் தம்பியும் நெருங்கிய நண்பர்கள். அவங்க மூலமா பாசில் சார் இவங்களை பார்க்க வந்து நடிக்க வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். குடும்ப நண்பர் அப்படிங்கிறதுனால ஒப்புக்கிட்டு ஹாலிடேல நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க நதியாவோட குடும்பம். அப்படித்தான் நோக்கியத தூரத்து கண்ணும் நட்டு அப்படிங்கிற மலையாள படத்துல ஹீரோயினா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நதியா. காலேஜ் போற மாதிரி உன் விருப்பம் போல ட்ரெஸ் மற்றும் அக்சசரிஸை செலக்ட் பண்ணிக்கோ, அதுல மஞ்சள் நிறம் டாமினேட்டிங்கா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறார் பாசில். மும்பையில லோக்கல் பஜார்ல தான் நதியாவுக்கான அக்சசரிஸ் எல்லாம் வாங்கி படத்துல பயன்படுத்தியிருக்காங்க. பாசில் சார் ஜரீனா மொய்துங்கிற இவங்க பேரை நதியான்னு மாத்திருக்கிறார். அந்த பட ஷூட்டிங் முடிந்ததும் மும்பைக்கு படிக்க போயிருக்கிறாங்க நதியா. இவங்க முதல் படம் பெரிய ஹிட்டு. தொடர்ந்து நிறைய மலையாள பட வாய்ப்புகள் வந்திருக்கிறது. ஆனா சரியான முடிவு எடுக்க முடியலையா. மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிறகு நடிப்பை டிக் பண்ணிருக்கிறார் நதியா. 2.5 வருஷம் படிச்ச நிலையில இவங்க படிப்பை நிறுத்த வேண்டிய அளவுக்கு சினிமாவில் ரொம்ப பிஸியாகி இருக்கிறார் நதியா. 3 மலையாள படங்களை நடிச்சிருந்த நிலையில பூவே பூச்சுடவா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் நதியா. இந்த படம் நோக்கியத தூரத்து கண்ணும் நட்டு படத்தின் ரீமேக் தான். பாசில்